170 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 5, 6, 7 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். இந்த 5, 6, 7 வசனத்தை தான் நாம தியானிக்க போறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சங்கீதம் என்று நாம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல என்ன நடந்தது அப்படின்னா, தாவீது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டு விடுகிறார். அந்நிய தேசத்துல தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக புறஜாதியார் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். இங்கே நான் நினைக்கிறேன், தாவீது தன்னுடைய ஜீவன் தப்ப மேசேக்கு, இன்னும் கேதாரின் கூடாரம், இவைகளை பற்றி மையப்படுத்தி சொல்லுகிற போது இந்த தலைப்பை நான் கேதாரின் கூடாரங்கள் என்கிற வரிசையிலே மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கேதாரின் கூடாரங்களும் மேசேக்கில சஞ்சரித்த போது என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நாம் இங்கே தியானிக்க போகிறோம். ஒருவேளை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, தாவீது மேசேக்கில சஞ்சரிக்கல, கேதாரின் கூடாரங்களில அவர் போய் தங்கி இருக்கல. ஆனால் ஒரு கேள்வி ஞானம், மேசேக்கு ரொம்ப மோசமான இடம், கேதாரின் கூடாரங்களிலே குடியிருக்கிறது அது ஒரு அபத்தமான ஒரு வாழ்க்கை. இப்படி யோசிக்கும் போது இதை பற்றி நான் ஆழமாக சிந்திக்கிறதான நேரத்தில், ஒன்று, அவர் அந்த தேசத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் சில நாட்கள் அந்த மேசேக்கிலேயும் கேதாரின் கூடாரங்களின் அண்டையிலும் அவர் போய் சில நாட்கள் இருந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. என்றாலும் கூட அதை அவர் ஒப்பிட்டு சொல்லும் போது, அந்த மேசேக்கினுடைய கூடாரங்களிலே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் 120:6 தாவீது சொல்லுகிறார், அவர்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு விட்டார். தாவீது இனி எருசலேமுக்கு வருகிறது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். அவர் எருசலேமுக்கு வரணும்னா தேவ பலத்தினாலதான் முடியும். ஏன்னா எருசலேம்ல தான் எல்லா மைய கருத்தும் இருக்கிறது. எருசலேம் வாழ்க்கை தான் ஒவ்வொரு யூதனுக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அந்த எருசலேம் வாழ்க்கை இல்லைன்னா அவர்கள் நிச்சயமாகவே நடைப்பிணமாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு விட்டார். எருசலேமுக்குள்ள நீ வராத. நாம 1ஆம் தேதி பார்த்தோம், எருசலேம் யாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம்? பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த பென்யமீன் கோத்திரத்தார் கர்த்தருக்கு எருசலேமிலே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய சொந்த இடத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுத்ததுனாலே அவனுடைய எல்லையில் கர்த்தர் என்னாலும் வாசம் பண்ணுவார் என்று 33ஆம் உபாகமத்தின் புஸ்தகம் 33:12 வாசிக்கிறோம். வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு அவன் மிகவும் பிரியமானவன், அவரோடு அவன் சுகமாய் தங்கியிருப்பான், அவனை அவர் என்னாலும் காப்பாற்றுவார், அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஏன் சொல்லுங்க? அவன் எருசலேமை கர்த்தருடைய வாசம் பண்ணக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தன்னுடைய நிலத்தையே ஆண்டவருக்கு தேவாலயமாக கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் எருசலேம்
பென்யமீன் கோத்திரத்தாருக்குரியதாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அது மோரியா மலைகளில் ஒன்றிலே அமைந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார். நமக்கு எருசலேம் வாழ்க்கை இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்னவா இருக்கும்? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும். ஆவிக்குரிய உறவு கட்டாயம் வேண்டும். அவன் தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறதற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவன் கட்டாயம் வரவேண்டியவனாக இருக்கிறான். ஆரோகண சங்கீதங்களை நாம் பாடினோமே. ஆலயத்தினுடைய 15 படிக்கட்டுகளிலே இந்த 15 பாடல்களை பாடுவார்களாம். சங்கீதங்களை பாடல்களாய் பாடுவார்களாம். அதிலே ஒரு பாடல் தேசத்திலே இருக்கிற அனைத்து இஸ்ரவேலரும் ஒன்று கூடி வருகிற போது பாடுகிற பாடலாக இருந்திருக்கிறது. ஒரு பக்தியுள்ள யூதன் கட்டாயமாக எருசலேம் கூடுகையை விட்டுவிடவே மாட்டான். வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்திலே வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா யூதர்களும் எருசலேமிலே அந்த பண்டிகையில், பஸ்கா பண்டிகையில், பல்வேறு பண்டிகையில் கலந்து கொள்கிறது அவர்கள் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. இப்பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற காலத்துல எருசலேமை விட்டு அவர் சிலரால் துரத்தப்பட்டு விட்டார். அவரால் தேவாலயத்துக்கு போக முடியல. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்து தொடங்குகிறது? கிறிஸ்தவனுடைய நற்பண்புகள் எங்கே இருந்து தொடங்குகிறது? கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருந்து தொடர்கிறது? அவர் கந்தாகே நாட்டு மந்திரியாக இருந்தாலும் தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு தான் வரணும். நோவாவுக்கு 3 குமாரர்கள். ஒருவனுடைய பெயர் சேம். சேம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம், அவருடைய பெயர் என்று அர்த்தம். அந்த சேம் நோவா பார்க்கிற காலத்திலே அந்த சேமின் வம்சாவளியிலே புதிய ஏற்பாட்டில் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரிக்கிற இயேசு கிறிஸ்துவை சேமனுடைய கோத்திரத்தின் வழியாக நோவாவால் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு சொன்னபோது அவரை கல்லெறிய பார்த்தார்கள், கொல்ல பார்த்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய மேசியாவுடைய ரட்சிப்புக்கு எங்களை தகுதியாக்குவாரா? பழைய ஏற்பாட்டிலே மரித்த அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை வாக்களித்து விட்டார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் நம்பிக்கையோடு நித்திரை அடைந்தார்கள். சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதான நேரத்தில் சேமின் வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் பழைய ஏற்பாட்டின் பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆகவே பக்தியுள்ள யூதர்கள் சேமுக்கு பிறகு காம், யாப்பேத் இந்த 2 சந்ததிகளும் கீழ் திசையை நோக்கி ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பினாலும் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இந்த சேமுடைய கூடாரத்துக்கு தான் வரணும். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவர்கள் ஆராதிப்பதற்கு வர வேண்டும். இது கர்த்தருடைய ஆலயம். இங்கே தேவன் வாசமாயிருக்கிறார். இங்கே தொழுது கொள்வதற்கு ஜனங்கள் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது, எந்த சுணக்கமும் காட்டக்கூடாது, எந்த கால தாமதமும் செய்யக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல கண் போன போக்கில, மனம் போன போக்கில நாம் ஆராதிக்கவே கூடாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தால் உங்க மேல தேவனுடைய கிருபை அபரீதமாய் வெளிப்படும். அல்லேலூயா. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு.
6 நாள்ல அண்ட சராசரங்களை உண்டாக்கி 6வது நாள்ல மனுஷனை உண்டாக்கினதனுடைய நோக்கம் என்ன? அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். மனுஷனும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு விட்டார். இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா, தேவாலயத்துக்கு போக முடியல. முன்னே சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கோவிலுக்கு போகாத கிறிஸ்தவங்க, ஆராதனைக்கு வராத கிறிஸ்தவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. ஒருவேளை சமயம், சூழ்நிலை, வேலை, கட்டாயம் போகணும் என்கிற நிர்பந்தத்தை தாண்டி தேவன் நம்மளை ஜீவனோடு வைப்பதற்காக அவருக்கு நாம் கைமாறாக செய்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை தொழுது கொள்வது, அவரை பணிந்து கொள்வது. இப்ப தாவீதுனால ஆலயத்துக்கு போக முடியல. அடுத்தபடியாக பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியல, பரிசுத்தவான்களை பார்க்க முடியல. அவர் இப்போ ஜீவன் தப்ப புறஜாதிகளின் தேசத்துல தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்களேன். பரிசுத்தவான்களை பார்க்க முடியல, ஆராதிக்கிறவர்களை பார்க்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, எருசலேமில வாசம் பண்ண முடியல. ஒவ்வொரு பக்தியுள்ள யூதனும் எருசலேமை சுற்றிலும் வாழ்க்கை நடத்துவதை பாக்கியமாக கருதுவார். எருசலேமுக்கு பக்கத்துல குடியிருக்கிறது ஒவ்வொரு யூதனுக்கும் பாக்கியம். ஒவ்வொரு யூதனும் ஜெபிக்கிற போது தன்னுடைய வீட்டிலிருந்து எருசலேமை நோக்கித்தான் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். எசேக்கியா ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னவுடனே அவனுக்கு மிகுந்த துக்கம். ஆண்டவரே, என் வாலிப நாட்கள்ல மேடைகளை தகர்த்தேன், விக்கிரகங்களை ஒழித்தேன், உமக்காக பாடகர்களை ஏற்படுத்தினேன், ஆராதனை முறைகளை ஒழுங்குபடுத்தினேன், என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் உமக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தேன், எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கும்போது என்ன மறிக்க சொல்றீங்களேன்னு சொல்லி சுவற்றுப்புறமாக திரும்பி அழுதானா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எருசலேமை நோக்கி அழுதானா. எருசலேமை நோக்கி அழுத எசேக்கியாவுக்கு ஆண்டவர் மரணத்தை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தார். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். நீங்க எங்க இருந்தாலும் ஆலயத்தை நோக்கி பாருங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எங்கே சுரூபம், விக்கிரகம் வைத்திருந்தாலும், எங்கே சிலுவை வைத்திருந்தாலும் அதை இப்படி இருதயத்துல போட்டுக் கொள்கிறது வழக்கம். நாம் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆலயம் திறந்தே இருக்கும். மனக்லேசமா இருக்கிறீங்களா? அனாலை போல மனக்லேசமா இருக்கிறீங்களா? ஆலயம் திறந்திருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையோட இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லையா? குழப்பத்துல இருக்கிறீங்களா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலையா? பாவத்தின் மேல ஜெயம் எடுக்க முடியலையா? ஆலயத்துக்கு வாங்க. இது தேவன் தங்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னார். தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்ட உடனே தேவாலயத்துக்கு போக முடியல, பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய பிரமாணங்களை கேட்க முடியாமல் போனது. இது தாவீது தனக்கு கிடைத்த பெரிய தண்டனையாக கருதுகிறார். என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலன்னா எனக்கு நிம்மதியே இல்லை. வீட்டுல புருஷன் திட்டா நிம்மதி இல்லை, சம்சாரம் சோறாக்கலன்னா நிம்மதி இல்லை. ஆனா ஆலயத்துக்கு போகலன்னா எனக்கு அது ஒரு பெரிய தண்டனை, எனக்கு சமாதானமே இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களான்னா இல்ல. பாஸ்டர் கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. தப்பி தவறி ஆலயத்துக்கு வந்துட்டாலும் கவனச்சிதறல்கள் அதிகம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்முடைய இருதயம் செவி மடக்கிறது இல்ல, நம்முடைய காதுகளை கூர்ந்து கவனிக்கிறது இல்ல, நம்முடைய கால்கள் ஆலயத்துல நிக்கிறது இல்ல. நாம ஏதோ ஒன்றை நிறைவேற்றுவதை போல வந்திருக்கிறோம். தாவீது ஆலயம் கிடைக்கல, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய பிரமாணங்களை கேட்க முடியல, இது எனக்கு தேவனால்
அல்லது என்னால் கிடைக்கப்பெற்ற ஒரு தண்டனை என்பதை அவன் மனப்பூர்வமாக உணர்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பார்கள். தாவீது அன்பு கூறாமல் இல்ல, அன்பு கூர்ந்திருந்தாலும் அவருடைய சமய சூழ்நிலை தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க விடாமல் செய்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கணும். இப்ப தாவீது அந்நிய தேசத்தில் இருக்கிறார். அந்த தேசத்து ஜனங்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற சுபாவம் அவர்களிடத்திலே இல்லாமல் போனது. தாவீது கொஞ்சம் உறவை ஏற்படுத்துறார், கொஞ்சம் நட்பை ஏற்படுத்துறார். ஒரு நல்லது கெட்டதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற 4 பேர் வேணுமே என்று சொல்லி அந்நிய தேசத்துல ஜீவன் பிழைக்கும்படியாக ஓடி போனதான தாவீது அவர்களிடத்துல சமாதானத்தை நாடுகிறார். ஆனால் இவர்களோ தாவீதை அவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். தாவீது சமாதானத்தை விரும்புகிறார், அவர்களோ தாவீதை வெறுக்கிறார்கள். தாவீது பேசும்போது அவர் நல்லா பேசியிருப்பார், அன்பா பேசியிருப்பார், பொறுமையா பேசியிருப்பார், சமாதானமா பேசியிருப்பார், உறவு உடைந்து விடக் கூடாது என்று பேசியிருப்பார். ஆனால் அவர்கள் பேசுகிற போதோ என்றால் யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்களா? வா சண்டைக்கு பார்த்துக்கலாம், வா பதிவிருந்து குரோதங்களை உருவாக்கி யுத்தங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கே குடியிருக்கிறவர்கள் சவுலை போன்ற ஆவியை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். சவுல் எப்படி துர்க்குணம் உடையவனாக இருந்தானோ, சவுல் எப்படி தீமையான குணத்தை உடையவனாக இருந்தானோ, சவுல் எப்படி தாவீதை கொல்ல வேண்டும் என்பதே நோக்கமாய் இருந்தானோ, அதே மாதிரி இந்த கேதாரின் கூடாரங்களிலே இருக்கிறவர்களோ, மேசேக்கிலே சஞ்சரிக்கிறவர்களோ எப்படியாகிலும் தாவீதை அழிக்கணும்னு ஒரே தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிராளிகளுடைய திட்டம். நம்முடைய பெயர்களை சீர்குலைக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிராளிகளுடைய திட்டம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 நீங்கள் வாசிப்பீர்களானால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த ஆலயத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உழைப்பு அவசியம், சம்பாதனை அவசியம், சேர்த்து வைக்கிறது அவசியம், பிள்ளைகள் அவசியம், குடும்பம் அவசியம், பிள்ளைகளுக்கு திருமணம் அவசியம், அவர்களுக்கு சேர்த்து வைக்கிறது அவசியம், அவர்களை நல்ல இடத்துல நாம் மனமுடித்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் கர்த்தர் இல்லாம, கர்த்தருடைய ஆலயம் இல்லாம இதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன சொல்றாரு? கேதாரின் கூடாரங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கேதாரின் கூடாரங்களிலே குடியிருக்கிற அந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, பலமான வாக்குவாதம் செய்கிறவர்கள். நாம வாக்குவாதம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலே குடியிருக்க வேண்டாம். கேதாரின் கூடாரத்தின் அண்டையிலே குடியிருந்தது போதும், நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். போதுங்க, அவங்களை விட்டு வெளியே வந்துருங்க. அங்க இருந்தா நம்மளை அழிக்கணும், நம்முடைய பேரை கெடுக்கணும், நமக்கு ஏதாகிலும் ஒரு பட்டத்தை சூட்டணும்னு சொல்லி அந்த இடத்துல எப்படியாகிலும் நம்முடைய மகிமையை அவர்கள் கெடுக்க பார்க்கிறார்கள். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? இயேசு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரராகிய நீங்க என்னுடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மகிமையை அவமதிக்கிறதற்கு என்று ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. இந்த கேதாரின் கூடாரங்களிலே குடியிருக்கிறதான மேய்ப்பர்கள் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்றது. இதனால என்ன சம்பவித்தது? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்களிடத்திலிருந்து தான்
அந்த சண்டை தொடங்கினது. அதனாலே சகோதரர்கள் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆபிரகாம் சொல்றான், நாம் சகோதரர்கள், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி சகோதரர்கள் பிரிகிறதற்கு காரணமே அந்த மந்தை மேய்ப்பர்களிடத்திலே காணப்பட்ட வாக்குவாதம் பண்ணுகிறதான சுபாவம். அருமையானவர்களே, உங்களிடத்திலே ஆண்டவரை பற்றி, தேவாலயத்தை பற்றி, கர்த்தருடைய ஊழியக்காரரை பற்றி யாராயிரம் வாக்குவாதம் பண்ணுவாங்கன்னா அவங்க அண்டையில நிக்காதீங்க. அந்த வாக்குவாதம் பண்றவர்களுக்கு என்றே ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனையை வைத்திருக்கிறார். பலவானுடைய கூர்மை பட்டயமும் எரிகிற அக்கினி தழலும் தான் அவர்களுக்கு இறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கல. கபடனாவே, 3ஆம் வசனம், கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? பாருங்க, பலவானுடைய கூர்மையான அம்புகள் எப்பொழுதுமே இருதயத்தை பிளக்கும், ஒரு மனிதனுடைய உயிரை பறித்துவிடும். அந்த அம்புகளுக்கு ஒரே பார்வைதான் இருக்கும், நோக்கம் ஒன்றுதான். எய்கிறவன் என்ன, யாரை, எங்கே, எப்படி, எப்பொழுது இதை செய்கிறானோ அதை செய்து முடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்புக்கு வேலை இல்லாம போயிடும். கபட நாவுக்கு என்ன பதில் கிடைக்குமா? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். பானையில எரிகிற அந்த சூறை செடிகளை எரிக்கக்கூடிய அந்த சூறை செடிகளை பறித்துக் கொண்டு பானைக்கு அடிகளே வைத்தால் ஜெகஜோதியா எரியுமா, சீக்கிரம் அணைந்து போகும். ஆனால் கர்த்தருடைய கோபத்தின் தழல் இருக்கு பாருங்க, அது அனலாவே இருக்கும். அதனுடைய கங்கு அவ்வளவு சீக்கிரம் அணைந்து போகவே போகாது. சூறை செடியில எரிகிற தழலும் கூட சில நேரங்கள்ல புசுபுசுன்னு எரிஞ்சு அணைஞ்சிடும். ஆனால் கர்த்தருடைய கோபம் இருக்கு பாருங்க, அது தழலை விட, அக்கினி தழலை விட பயங்கரமானது. ஆகவே வாக்குவாதம் செய்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டாம். தாவீது எருசலேமை விட்டுப்பட்ட உடனேயே அவர் ஆலயத்துக்கு போக முடியல, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியல, ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியல, அன்பு கூறுகிறவர்களிடத்துல ஐக்கியமா இருக்க முடியல. இவ்வளவு பாடுகளை, வேதனைகளை சகித்த அந்த தாவீது அந்த மேசேக்கிலே சஞ்சரிக்கிறவர்களையும் கேதாரின் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணுவதுதான் அவருடைய பிரதான தொழில். நம்ம வாக்குவாதம் பண்ணவே வேண்டாம். இரண்டாவதாக பாருங்க, அவர்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள். சமாதானத்தை அவங்க எப்பொழுதுமே விரும்பவே மாட்டாங்க. யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புவார்கள், எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமை நேசிக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய சமாதானம் தங்கும். ஆனா இந்த மேசேக்கிலே சஞ்சரிக்கிறவர்களுக்கும் கேதாரின் கூடாரத்தின் அண்டையிலே குடியிருக்கிறவர்களுக்கும் சமாதானத்தை பற்றி சொன்னாலும் அவர்கள் சமாதானத்தை வெறுக்கிறவர்கள், சமாதானத்தை பகைக்கிறவர்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 120ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர்கள் சமாதானத்துக்கு பதிலாக யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். இங்க தாவீது யார மனசுல வச்சு பேசுறாருன்னா சவுலை மனதில் வைத்து பேசுகிறார். சவுலுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? கோலியாத்தை கொன்றது பாவமா? 40 நாள் வந்து இவர்களை பயமுறுத்தினானே, இஸ்ரவேலரை நிந்தித்தானே, கர்த்தருடைய நாமத்தை தூசித்தானே, அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சவுலை, இந்த கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லினாலே நான் கொன்றேனே, அதற்கு சவுல் என்னை பாராட்டுவதற்கு பதிலாக, தன்னுடைய மகளை மனமுடித்து வைக்கிறதற்கு பதிலாக என்னிடத்துல முழு பகையாக வாழ்கிறது
ஐக்கியம், முழு பகையோடு கூட என்னை பார்க்கிறது என்ன நியாயம் என்று சொல்லி சவுலை மனதில் வைத்து பேசுகிறான். இந்த தாவீது பாருங்க, சவுலினிடத்துல சமாதானத்தை நாடுகிறார், ஆனால் சவுலோ தாவீதை வெறுக்கிறார். தாவீது பல கோணத்திலே பலர் மூலமாக தூதுகளை அனுப்பி அவன் பேசுகிற போதெல்லாம் சவுல் யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார். சவுலினுடைய முழு நோக்கமே என்னன்னா தாவீதை அழித்து விட வேண்டும் என்பதுதான். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில சம்பவித்திருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம அந்த சமாதானத்தை வெறுக்கிறவர்களுக்கு மத்தியிலே, யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியிலே இருக்கவே வேண்டாம். விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. சண்டைக்காரியோடு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கலாம் ஒரு மூலையில குடியிருப்பது நல்லது. யார் சொல்றா? சாலமோன் சொல்றார். இங்கே அவர்களுடைய சுபாவம் என்ன? கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருக்கிறவர்களுடைய சுபாவம், அவர்கள் புறஜாதியா, ஆண்டவரை பற்றி தெரியாது. முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்பாக போட்டால் பன்றிகள் அது விலையேற பெற்ற முத்துக்கள் என்று அதற்கு மதிப்பு கொடுக்காதபடி அவைகளை காலால் மிதித்து அது பீறி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியா, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கல, கர்த்தருடைய அன்புக்குள்ளே வரல, ஆண்டவரை பற்றி சொன்னா அவங்களுக்கு பரியாசமா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு நடந்து வர்றீங்களோ, ஓடி வர்றீங்களோ, பஸ்ல வர்றீங்களோ, உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஒவ்வொரு யூதனும் கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு மைல்கள் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு தூரத்திலே போய் கர்த்தரை ஆராதித்து வருகிறதை அவன் பாக்கியமாக கருதுகிறான். ஆபிரகாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நடந்து அலைந்து திரிந்த மைல்கள் 2500 மைல்கள். அந்த 2500 மைல்கள் பரப்பளவு கொண்டதான, அதாவது 2500 சதுர மைல்கள், அவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவனுடைய காலடிகள் பட்ட எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் நடந்திருக்கலாம், அவர் இந்தியா வரைக்கும் வந்திருக்கலாம், அவர் நேபாள் வரைக்கும் வந்திருக்கலாம், அவர் பாகிஸ்தான் வரைக்கும் வந்திருக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் என்கிற பேதமே இருந்திருக்கிறார். அவர் பங்களாதேஷ் வரைக்கும் வந்திருக்கலாம், பங்களாதேஷ் தனி நாடாக போயிருக்காரு. ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்திருக்கலாம், இஸ்ரவேல் நாடாக மாறி இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் புறஜாதியா, கர்த்தருடைய நாமத்தை மதிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குவார்கள். அவர்களுக்கு ஜெபம் தெரியாது, அவர்களுக்கு வேதம் தெரியாது, அவர்களுக்கு ஆலயம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையானா கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகிறதை தவிர வேறு வேலை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனா எபிரேயர் 10:25 சொல்கிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருப்பீர்களாக. ஆண்டவர் 6 நாள் நமக்கு கொடுத்து 7ஆம் நாள் அந்த வாரத்தின் முதல் நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த நாள்ல சொந்த கதை சோக கதை பேசி அந்த பரிசுத்த ஓய்வுனால நாம வீணில் வழங்காமல் அந்த நாளினை செலவு செய்து பரிசுத்தமாக ஆசரித்து மகிழ்ச்சியோடு கூட வீடு திரும்புறத புறஜாதியார் விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. 4ஆவதாக அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். யார்? மேசேக்கில இருக்கிறதும் கேதாரின் கூடாரண்டையில இருக்கிற மக்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். 4வது, அவர்களிடத்திலே நற்குணம் எதுவும் இல்லை. மேசேக்கிலும் கேதாரின் கூடாரங்களிலே சஞ்சரிக்கிறவர்கள் மிகுந்த துன்மார்க்கர்கள். 7வது, துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள். 8வது, இவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். 9வது, இவர்கள் தெய்வீக சுபாவமற்றவர்கள். அவங்கிட்ட அடிப்படை கேரக்டரே கிடையாது. 10வது, அவர்கள் மிக அதிகமாக வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள். இவர்களுக்கு முடிவு என்ன தெரியுங்களா? கர்த்தர்
பலவானுடைய கூர்மையான அம்புகளையும் சூறை செடிகளை எரிக்கக்கூடிய தழலுமே ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டானே, அதுதான் நம்ம பேச வேண்டிய சத்தியம். நான் எருசலேமை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போன உடனே கல்லர்கள் கையிலே அகப்பட்டு அவனை குற்றுயிராக அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார். ஒரு பக்தி உள்ள யூதன் எருசலேமை விட்டு ஓடவே மாட்டான். தாவீது ஓட வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி ஓடின போது அவர் தேவாலயத்துக்கு போக முடியல, ஆராதிக்க முடியல, பாடல்களை பாட முடியல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியல, பசுத்தவான்களோடு கூட ஐக்கியமா இருக்க முடியல. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டு போயிடுச்சு. மிகுந்த பலவீனமாயிட்டார். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏராளமான வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தாவீது அந்த மேசேக்கில சஞ்சரித்தாரோ என்னமோ தெரியல, கேதாரின் கூடாரண்டத்தில குடியிருந்தாரோ என்னமோ தெரியல. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இனி நான் மேசேக்கில சஞ்சரிக்க மாட்டேன், கேதாரின் கூடாரண்டையில நான் இருக்க மாட்டேன், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்துல நான் ஒருபோதும் குடியிருக்க மாட்டேன். அது கேள்விப்பட்டாரோ அல்லது கொஞ்ச நாள் அங்க தங்கியிருந்தாரோ தெரியல. ஆனாலும் அந்த கூடாரத்தின் அண்டையிலே குடியிருக்கிறவர்கள் அவ்வளவு மோசமானவங்க. சமாதானத்தை பகைக்கிறவங்க, வாக்குவாதம் பண்றவங்க, யுத்தத்திற்கு எத்தனம் பண்றவங்க, அவங்க ஒரு புறஜாதியா, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரங்க, அவங்ககிட்ட நல்ல சுபாவமே இல்லை, அவர்கள் துன்மார்க்கர், துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள், வாக்குவாதம் பண்றதே அவங்களுடைய கேரக்டர், தெய்வீக மற்றும் நல்ல சுபாவங்கள் அற்றவர்கள் தான் அந்த மேசேக்கில கேதாரின் கூடாரத்தண்டையிலே கூடியிருக்கிறவங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? எருசலேமை விட்டு ஓடி போகவே கூடாது. எருசலேமில் இருக்கிற பாட்டு, ஜெபம், ஆராதனைய மிஸ் பண்ணிடவே கூடாது. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம மிஸ் பண்ணவே கூடாது. தாவீது அதை ஒரு தண்டனையாக பார்க்கிறார். நாம என்னைக்காகிலும் ஒரு நாள் சபை கூடி வருதலை விட்டு விட்டத ஒரு பெரிய பாவமாக, ஒரு தண்டனையாக கருதினால்தான், ஐயோ இன்னைக்கு ஆராதனைக்கு போக முடியலையே, இன்னைக்கு ஜெபிக்க முடியலையே, இன்னைக்கு சத்தியம் கேட்க முடியலையே. நல்ல குடும்ப தலைவன், குடும்ப தலைவி என்ன செய்வாங்க தெரியுங்களா? தேவனிடத்துல எச்சரிப்பை பெற்ற உடனே பேலை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய 3 மகன்களையும் 3 மருமகள்களையும் பேலைக்குள்ளே சேர்த்து கொண்டான் நோவா. உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த பேலைக்குள்ளே 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இது எதை காட்டுகிறது? என் பையனை நான் நரகத்துக்கு விட மாட்டேன், என் மகளை நான் நரகத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், என் பேலைக்குள்ளே சேர்த்து கொள்வேன். அதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஓய்வுனால மிஸ் பண்ணாம இவர்களை எல்லாம் வெறுக்கணும். யாரை வெறுக்கணும்? மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். எருசலேமை விட்டு நான் ஓடி போகவே மாட்டேன். ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நல்ல தீர்மானத்திற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9430176645. எங்களுடைய வங்கி கணக்கு எண் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 622220012137. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRB 0016238. ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். போன் நம்பர் 9443017645.